ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமுந்தொலிக்கும். ஆகாயவின் வீணாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் வீணாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதிநிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோ. வாழான மண்மேடுகள் யாவும் பாராளுவேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமுந்தொலிக்கும். ஆகாயவின் வீணாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் வீணாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கிய வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்லாத, போற்றிய பாதம் பணிவோ. அநாதி தேவன் அடைக்கலம் பாரில், அநாதையாவது இல்லை. அநாதி தேவன் அடைக்கலம் பாரில், அநாதையாவது இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமுந்தொலிக்கும். ஆகாயவின் வீணாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் வீணாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களையும் மாட்சிமையும் நான் ஏறெடுக்கிறேன். வேத வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியம் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமை அவர் சொல்லுகிறார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதிக்காதவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பட்டணத்துல ஒரு விதவை இருந்தால், அவள் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும்
மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆண்டவர் அவர்களை நோக்கி சொல்றாரு, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்கள் நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளோ நாள் நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபத்துல 2 வகையான ஜெபங்களை குறித்து சொல்லுகிறார்கள். நான் புத்தகத்திலே படித்திருக்கிறேன். அமெரிக்காவில் உள்ளவர்கள் அவங்க ஜெபம் பண்ணுவாங்களாம், கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணுவாங்களாம், அப்புறம் பதில் எல்லாம் விட்டுருவாங்களாம். அதுக்கு பேரு பேசிவ் பிரேயர். கொரிய தேசத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா அவங்க கர்த்தர் அற்புதம் செய்யும் வரைக்கும் அவங்க ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிரேயர். சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கு. நம்ம வாசிக்கிறோம், வேலைக்காரன் கண்கள் எஜமான் கையை நோக்கி பார்க்கிறது போல, வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல, தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது என்று சொல்லி 123 சங்கீதத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். பெறாதவர்கள் அவருடைய கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். திருச்சபையிலே அங்கம் வைத்திருக்கிறோம். உலக பிரசித்தி பெற்ற போதகர் சொல்றாரு, திருச்சபை என்பது அது ஒரு உல்லாச படகு அல்ல, அது ஜீவனை காக்கிற படகு. உல்லாச பயணிகளுக்கு அங்கு இடமில்லை. உலகத்துல எவ்வளவு பெரிய போராட்டம், போன வருஷம் இந்த வருஷமும் கொரோனா எவ்வளவு பெரிய பாதிப்பு, எத்தனை பேர் இறந்தாங்க. இது எவ்வளவு அளவு கொரோனான்னு நமக்கு தெரியாது, ஆனா இறப்பு என்பது உண்மை. ஒரு டாக்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க, சாதா ஜுரம், கொரோனா ஜுரம், பயம், பீதி, எவ்வளவு பேர் மரணத்தை தெருவுல பாக்குறோம். எத்தனையோ நம்ம சுற்றத்துல எத்தனையோ பேர் மரணத்தை சந்திச்சாங்க. தேவன் உங்களை என்னை இந்த நாளிலே ஜீவனோடு வாழ அனுக்கிரகம் செய்திருக்கிற நமக்கு அறிமுகமான எத்தனை பேர் இழந்திருப்போம். எனக்கு அன்பானவர்களே, உங்க குடும்பத்துல கூட அப்படியே இழப்புகள் வந்திருந்தா போன் மூலம் தெரியப்படுத்துறாங்க ஒரு சிலர். கவலைப்படாதீங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சகலவிதமான ஆறுதலின் தேவன் அவர் தான் உங்களை ஆறுதல் படுத்தணும், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அந்த இழப்புக்கு ஈடான உயர்வை கொடுத்து வாழ்க்கையை கட்டி எழுப்ப ஆண்டவரால முடியும். இந்த இடத்துல வாசிக்கிற, சோர்ந்து போகாம ஜெபிங்க. ஐயோ, இந்த கடன் பிரச்சனை இப்படி இருக்குது, வேலை கிடைக்கலையே, படிப்பு இப்படி இருக்கு, திருமண காரியம், இப்படி பல பிரச்சனை உங்களோட வாழ்க்கையில இருக்கலாம். வியாதி கஷ்டத்துல கூட நீங்க இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. தேவ பிள்ளைகள் வியாதியோடு இருக்கிறது அவர் விருப்பம் இல்லை. ஒரு காலத்துல நம்மை கர்த்தர் சுகம் கொடுத்துதான் அவருடைய பிள்ளைய மாற்றி இருப்பா. அந்த தெய்வீக சுகத்திலே நிலைத்திருப்பது எப்படி? கர்த்தரோடு உள்ள ஐக்கியம். 34ஆம் சங்கீதத்தில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார்னு தாவீது ராஜா சொல்றார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை குறைவிடான்னு சொல்லியிருக்கிறார். 140ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், ஒரு குதிரையின் பலத்துல விருப்பமா இருக்க மாட்டார், வீரனுடைய கால்களில் பிரியப்பட மாட்டார், அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவரே, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாயிருக்கிறது புலம்பல்ல வாசிக்கிறோம். இரக்கங்களுக்கு முடிவில்லை. அதிகாலையில் தேடுகள் கண்டடைவார்கள். நீதிமொழி 8 ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. இந்த காலையில 5 மணிக்கு ஒரு விசுவாசி தேவ பிள்ளை 4 மணியோ 3 மணியோ ஜெபம் முக்கியம். மினிமம் அட்லீஸ்ட் 5 மணிக்காவது எழும்பி அவர் சமூகத்துல முகம் பார்த்து கிருபைகளை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வேதத்தை ஒரு 10 நிமிஷமா தியானித்து அவரோட ஐக்கியம், திருச்சபையோட ஐக்கியம்,
வேத வசனத்தோடு ஐக்கியம், ஜீவனுள்ள வார்த்தை அது நமக்கு தேவை. ஐக்கியம் வேணும். அப்பதான் நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சோர்ந்து போகாம ஜெபிங்க. அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி அவன் நல்லது செய்யணும்னு நினைக்கிறான். ஆண்டவர் நீதியுள்ளவர் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறோம், இரவும் பகலும் கூப்பிடுகிற அவர்கள் விஷயத்துல கர்த்தர் பொறுமையா இருக்க மாட்டாரு. இரவும் பகலும் விடாம ஜெபிங்க. பேசிவ் பிரேயரா இல்ல, கொரியர்கள் ஜெபிக்கிறது போல ஆக்டிவ் பெர்சிஸ்டன்ஸ் பிரேயர், ஒரு ஆக்கப்பூர்வமான ஜெபம், ஊக்கமான ஜெபம். யாக்கோபு 5 எழுதப்பட்டிருக்கிற நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. ஊக்கமான ஜெபம். ஆண்டவரே நீங்க செஞ்சுதான் ஆகணும், அவரால் எல்லாம் முடியும். நீங்க ஊக்கமா ஜெபிக்காம அவர் உங்க வாழ்க்கையில செயல்பட முடியாது. உங்க மைண்ட்ல ஒரு விசுவாசம் வர, நான் ஜெபம் பண்ணாங்க பாப்போம், அப்படி இல்லை, நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஜெபத்துல எவைகளை கேட்டுக் கொள்கிறீர்களோ பெற்றுக்கொள்ளு என்று விசுவாசிங்கள் வேதம் சொல்லுது. ஊக்கமா ஜெபிங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அற்புத அதிசயங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நடக்காத மாதிரி இருக்கும். ஜெபம் போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வரும், உங்க ஜெபத்துக்கு எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்க ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய ஜெபத்துல நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்க வியாதிக்காக மற்ற பிரச்சனை போராட்டங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசத்தோடு ஜெபிங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே உடைய சமூகத்திலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். பிதாவே, கடந்த நாள் நிமிஷம் கண்மணி போல எங்களை பாதுகாத்து இந்த நாள் வரை வைத்திருக்கிறீரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிர்மூலமாகாது இருக்குது நம்முடைய கிருபை, இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே. இந்த இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பவும் என்னோட கூட ஜெபத்திலே கலந்து கொள்ள ஒருக்காக நான் ஜெபிக்கிறேன். வியாதியோடு இருக்கிற ஒருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. வியாதி மறையட்டு. எவ்வளவு பெரிய கஷ்டம் வியாதி ஆண்டவரே. நீர் பூலகத்திலே வாழ்ந்த பொழுது அதற்கு தான் முன்னுரிமை கொடுத்தி எல்லா வியாதியை மாற்று குணமாக்க வல்லமை சரீரத்தில் இறங்குவதாக, தழும்புள்ள கரலில் தொடுவீராக ஆண்டவரே. சுகத்தை கட்டளையிடும். கடன் பிரச்சனை போராட்டங்கள் மாறட்டும். குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும். உயர்வுகள் நன்மைகள் வரட்டும். லூக்கா 18 வாசத்துக்குள்ள சோர்ந்து போகாமல் ஜெபிக்கின்ற வார்த்தையின்படி ஊக்கமாய் ஜெபித்து நீதியுள்ள தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற ஒரு அனுக்கிரகம் செய்யும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதி, பிரச்சனைகளை மாற்ற, அற்புதங்களை செய்யும். பெரிய காரியங்களை தேவனால் எல்லாம் கூடும். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்படி செய்து எங்கள் மூலமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரிக்க ஆராதிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். அப்படி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதங்களுக்குள்ளே சமர்ப்பிக்கிறோம். உம்மை உயர்த்தி நாங்கள் என்றென்றுமாய் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா கணம் துதி மகிமைக்கு ஏறெடுக்கிற இயேசப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.